ரெண்டு பேரும் மக்களே இப்ப என்ன ஆச்சுன்னா பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு. என் மூஞ்சில இருக்கிற சந்தோஷத்தை எந்த அளவுக்கு காட்டுறன்னு தெரில. லைக் இப்போ எனக்கு வந்துட்டு பட்டாசு வாங்குற சுச்சுவேஷன் வேற. அவைகளுக்கு எது பக்கத்துல டவுன் வரைக்கும் போடுமேன்னு யோசிச்சுட்டு இல்லைன்னா வாங்கி கொளுத்தி அப்படி கொண்டாடுவேன். அந்த அளவுக்கு வந்துட்டு இதுதாங்க நான் எதிர்பார்த்தது. கிட்டத்தட்ட ஒரு 90 நாள் கழிச்சு நடந்திருக்கும் போது எளியர் ஹாப்பியஸ் ஃபைனலி இட்ஸ் ஹேப்பன். நீதி நேர்மை நியாயம் வென்றது அப்படின்னு விசால் சொல்ற மாதிரி இட்ஸ் ஹேப்பன். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு எத்தனை கமெண்ட் அள்ளி தெளிக்க கமெண்ட் பாக்ஸ்ல லெட்ஸ் வந்துட்டு ஹாப்பி வெரி ஹாப்பிங்கிற கமெண்ட் தான் இருக்கணும். ஏன்னா கமருதீனுக்கும் பார்வதிக்கும் ரெட் கார்டு அது ப்ரொமோலே ரிலீஸ் ஆயிடுச்சு. போத் ஆஃப் அவுட் ஆஃப் த கேம். சேலரி கிடையாது, எந்த இது கிடையாது, நல்ல நீமும் கிடையாது, செருப்படி பட்டு செஞ்சு அனுப்பியிருக்காராம் சேதுபதி பயங்கரமா. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹாப்பினஸ் இருக்குங்கிறத எனக்கு மறக்காம லைக் பண்ணி அதில் காட்டுங்க. மினிமம் ஒரு 200 லைக் 300 லைக் வரணும். எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ. தரமான செய்கை வந்து செஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து இதில் சொல்ல போகிறேன். நான் வந்துட்டு செப்பரேட் வீடியோ போகலாம் தான், பட் இதுக்கான டைம் இப்போ இல்லை நான் நினைக்கிறேன். ஏன்னா ப்ரோமோ பார்த்ததுக்கப்புறம் என்னால் ஒன்றும் என்ன சொல்கிறது, டக்குன்னு நான் கொஞ்சம் ஒரு ½ அன் தூக்கணும். ஒரு மாதிரி டயர்டாக தூங்கிட்டு ட்விட்டர் பக்கம் போவோம். என்ன நடக்கு, ரெட் கார்டு கன்ஃபார்ம் அது தெரியும். இருந்தாலும் ஒரு பதட்டம். ஒரு வேளை பார்வதிக்கு எல்லோ கார்டு, இவனுக்கு ரெட் கார்டு அப்படின்னு வர சொல்கிறாங்க. இல்லை என்னது அப்படிங்கும் போது பார்த்தோன்னா ரெட் கார்டு ஃபார் போத் அப்படின்னு பார்த்தேன். ஆஹா ஐயோ இது என்ன பண்ணுறது நமக்கு, கையோ ஈஸ்வரா அப்படிங்கிற மாதிரி. இப்போதான் கொஞ்சம் இது பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே ஓகே. நான் இந்த வீடியோ தான் போலாம் வந்தேன். அதுக்குள்ளேயும் ப்ரோமோவே போட்டானுங்க. ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் யூடியூப்ல வந்துலான்னு தெரியல, இன்ஸ்டாலையும் ட்விட்டர்லையும் வந்துட்டு. யூடியூப்ல நான் பார்க்கும்போது அது இல்லை, ஜேடிவி அஃபிஷியல் அண்டில். சரி சொல்லிட்டு நான் அதை பேசலாம் தான். பட் ப்ரொமோ வந்துட்டா லைக் அப்போ ஓகே ப்ரொமோலையும் வச்சு அதை பேசிடுவோம் சொல்லிட்டு தான் பேசுகிறேன். அதுதான் நீங்கள் வந்துட்டு இல்லை கண்டென்ட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், டிஆர்பிக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், இல்லை நம்ம தெரியறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு பண்ணீங்கன்னா அதோட விளைவு இப்படி தான் இருக்கும். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கரெக்டான ஒரு 2 பேருக்கு வந்து ரெட் கார்டு பேருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு கூட பிரதீப்புக்கு கொடுத்து அது பிரச்சனை ஆனிச்சு. அது வந்துட்டு அன்ஃபேராக போய் நிறைய கம்மலை வந்துட்டு போட்டு போலாம் தான். நான் அண்ணா போலந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 90% வந்து அடி தான் பயங்கரமான ஒரு அடி. அந்த மாதிரி அடியாது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ரெட் கார்டை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு யாரும் இனிஷியேட் கூட பண்ணல, கையை தூக்கி நாங்கள் இது பண்ணுறோம். அதெல்லாச்சும் வந்துட்டு எனக்கு வந்து அவன் பார்க்கறது பயமா இருக்கு, அவன் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு டோர் மூடாம இந்த மாதிரி நிறைய பொய்யான இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுக்கே வரல, ஓப்பனா ப்ரொமோல ஸ்டேஜில் இங்கே பாரு 2 பேரும். கமருதீன் இப்போ நீ வீட்டுக்கு போன உங்க அக்கா போங்க சூப்பரா அவனை ஆரத்தி எடுப்பாங்க, பார்வதி ஆரத்தி எடுப்பாங்க சூப்பரா, நீ பண்ண தம்பி அழகா பேசுன, ஒரு லேடியை வந்து உதச்சி தள்ளி விட்டுருக்க, சூப்பர் கேம் போட அப்படின்னு சொல்லி பாருன்னு சொல்லி காரு மூஞ்சில துப்பாத குறையா வீடியோவிலே துப்பிட்டாரு. இதுக்கு மேலே ஒருத்தன் என்ன பண்ண போறாரு, இதுக்கப்புறம் ஒரு போலீஸ் கேஸ் இருக்கு. ஸோ அந்த அப்டேட் நான் சொல்லிடுறேன். ஸோ போலீஸ் வந்து பிக் பாஸ் ஹவுஸ் கிட்ட என்ட்ரி ஆகி அவங்க வந்துட்டு நிறைய அங்கே பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. ஸோ அந்த சேனல் ஹெட்டாக இருக்கட்டும், சேனல் சைடாக இருக்கட்டும், டைரக்ஷன் டீமாக இருக்கட்டும், நாங்கள் வந்து இன்னைக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பிடுவோம் சார், நீங்கள் வெளில வந்தோன்னா என்ன வேணாலும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஏன் அப்படின்னா அவன் வந்து த்ரெட்டு கொடுத்துருக்கான், கொலை மிரட்டல் வந்து கொடுத்துருக்கான். வெளில வாடா நான் பார்த்துக்கிறேன், நீ வெளில வாடா உன்னை நான் வந்து கொண்டுறேன், அந்த மாதிரினா ஒரு கொலை மிரட்டலை விட்டுருக்கிறதுனால இது வந்து சட்டப்படி குற்றம். அதுக்கு நிறைய லா செக்ஷன்லாம் இருக்குது, வேணா போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால கண்டிப்பாக வந்துட்டு கமருதீனுக்கு வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணி அரெஸ்ட் பண்ணுறதுக்கூடான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு மாஸ் மீடியாவில் அத்தனை பேருக்கு முன்னாடி வார்த்தையை விட்டுருக்கான், அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவங்க 1000 ரூபாய் இது பண்ணுறாங்க, அதெல்லாம் செகண்டரி. பட் இதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறேன். நான் 2வது இந்த பீடை பிடிச்ச பார்வதி பல பேர் ட்ராவல் பண்ணி வெளில அனுப்பிச்சிருந்தா, ஃபைனலாக கமருதீனை முடிச்சிட்டா. அதாவது ஒருத்தன் லைஃபே முடிச்சிட்டா அப்படிங்கிறதான். ஏன்னா இப்போ ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த சம்பளம் கிடையாது 1 இயருக்கு அப்புறம். அது வந்துட்டு பிரதீப்புக்கு கூட ஓகே, அவன் வந்துட்டு இந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ணலை, இவனுங்க தான் ஃபேக் அலிகேஷன்ஸ் வச்சு பின்னாடி ரிவீல் ஆனி சேனலே வந்துட்டு திரும்ப அப்ரோச் பண்ணி கூப்பிட்டாங்க சீசனுக்கு, அதே சீசனுக்கு. பட் பிரதீப் மறுத்தாச்சு. அதனால அந்த சம்பளத்தை வந்து ஹோல்டு பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு கமருதீன் பீடைக்கெல்லாம் சத்தியமாக தர மாட்டாங்க. ஏன்னா பண்ணதெல்லாம் அக்ரெசிவ் கேமு. ரெட் கார்டுக்கு வந்துட்டு சேலரியும் கிடையாது. ஸோ மொத்தமாக வச்சு அடிச்சு ஒரு ஆப் வச்சு இறக்குறானுங்க. அவ்வளோ பண்ணிடுறாங்க. இந்த சீசன் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம், எக்ஸட்ரா வந்து அவ்வளோது இருக்கு. ஸோ அதை ஃபில் பண்ண முடியாது. இதுதான் இந்த ரீசனுக்காக தான் அப்படிங்கலாம் சொல்லவே முடியாது. அவ்வளோ குட்டி கிடக்கு. ஸோ
ஸோ அதே மாதிரி நீங்கள் சரியான டாக்கு சரியான வைரல் பாலிமர் நியூஸ், தந்தி டிவி, சோசியல் மீடியாஸ், பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஐடிஸ், அதாவது ட்விட்டரில் பெரிய பெரிய ஐடிஸாக, அதாவது எப்படி சொல்கிறது, சொசைட்டிக்குன்னு ஒரு சில பேர் எப்போதும் குரல் கொடுக்குற ஐடிஸ் அவங்களா இருக்கட்டும், நிறைய செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், பிக் பாஸ் எக்ஸ் கண்டஸ்டண்டாக இருக்கட்டும், தே ஆர் ஆல் புட் ஒன் சிங்கிள் லைன் ஸ்டோரி, ப்ளீஸ் கிவ் ரெட் கார்டு ஃபார் போத் அப்படின்னு சொல்லி தான் எல்லா இடத்துலையும் வந்துட்டு அதை பிரபலமாக நேத்திலேருந்து இப்போ வரைக்கும் அது போயிட்டு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக கொடுக்கலன்னா பெரிய பிரச்சனை. அது ஃபார் விஜேஎஸ் அண்ட் விஜய் டிவிங்கிறது நல்லா தெரியும். ஸோ அதை கொடுத்து தான் ஆகணும், அதை தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு இப்போ என்னன்னா வந்துட்டு ட்விட்டரில் வந்துட்டு பூனையாண்டின்னு ஒன்று இருக்குது, அது ஒன்று இருக்குது, காமோ ஸ்குவாடுன்னு ஒன்று இருக்குது, அது கம்புதினி ஸ்குவாடா. அந்த 2 தற்கூரிகளும் தேம்பி 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 அழ போகிறானுங்க. அதை நான் இன்னைக்கு இது ஸ்பைடர் எஜஸ் மாதிரி அப்படி ரசிப்பேன் பாருங்க. அதை விட பெரிய எதுவுமே இல்லை மக்களே. சும்மா தரமான சம்பவம் இன்னைக்கு. இந்த வாரம் முழுக்க அழுவானுங்க, ஜாலியாக இருக்கும். இதுக்கு மேலே நமக்கு என்னப்பா, ஜாலிப்பா. யாரு வேணாலும் டிராப்பி அடிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. அண்ட் சபரிக்கு பயங்கரமா அப்ரிசியேஷன் நடந்திருக்கு, நல்லா பாராட்டி இருக்கிறாரு, சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி காணாமனு தன்ட்டு விக்ரம் எல்லாருக்கும் பாராட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் அவங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். ஸோ கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட நெக்ஸ்ட் ஒரு செலிப்ரேஷன், இதுக்கப்புறம் ஃபுல்லாக செலிப்ரேஷன் போவோம் தான். அதை வந்து உங்களை மீட் பண்றேன். டாட்டா பாபாய் பாய்.